இப்போ செந்தமிழ் பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு இன்னசென்ஸ் கலந்து தான் இருக்கணும் ஆரம்பத்துல இருந்தே. ஸோ எந்த நேரத்துலயும் நம்ம கண்கள்ல வந்து பளிச்சுன்னு அது தெரிஞ்சிறக்கூடாது. ஸோ அது கட்டாயம் அது கான்ஷியஸ்ல இருந்துகிட்டே இருக்கணும். அண்ட் நம்ம நடிக்கிறது சிவாஜி சாருடைய மகன் அப்படிங்கிறதுனால அது ஒரு விஷயம் மைண்டில் வச்சுக்கணும். மனோரமா மாலேருந்து எல்லாரும் பெரிய பெரிய ஆக்டர்ஸ், இன்னும் சுஜாதா அவர்கள் ரொம்ப அற்புதமான நடிகை. அண்ட் விஜயகுமார் அவர்கள், மஞ்சுளா அவர்கள் எல்லாம் வந்து எம்ஜிஆர் சிவாஜி காலத்துலேருந்து இருக்காங்க. ஸோ டு ஆக்ட் வித் தெம் அண்ட் ஆல் இட் வாஸ் குவைட் எனக்கு ரொம்ப சந்தோஷம், பெருமையாகவும் இருந்துச்சு. அட் த சேம் டைம் ஒரு பெரிய பொறுப்புணர்வு இருந்தது. அவரும் நிறைய விஷயங்கள்ல, நிறைய இடங்கள்ல வந்து எனக்கு இந்த ஷார்ட்ஸ் இப்படி தான் வேணும், சாங்கில் கூட வந்து இப்படி தான் எனக்கு தலையாட்டணும் அப்படின்னெல்லாம் கொஞ்சம் சொல்லிக் கொடுப்பாரு. ஏன்னா அவர் நினச்சி உருவாக்குற ஒரு கேரக்டர் இந்த ஃப்ரேம்குள்ளே இருக்கணும் அப்படின்னு நினைப்பார். ஸோ அதனால் ஐ ஹவ் லேர்ன்ட் அ லாட். அண்ட் அவரதில் கொஞ்சம் மிகைப்படுத்தி பண்ணுறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அந்த மாதிரியான வேஷங்கள் எனக்கு கிடைச்சதுனால ஐ குட் டூ தேட். எனக்கு வால்டர் வெற்றிவேல் படுத்தும்போது கண்ணு தெரியாமல் சில போர்ஷன்ஸ் வருது இல்லையா, பிளைண்டாக வர்றதுனால. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நான் சொன்னேன், நான் அப்படி கொஞ்சம் ஏர்லியர் ஸ்கூல்லலாம் வந்து கொஞ்சம் கண் சிமிட்டுற மாதிரி நிறைய இருக்கும், அது இல்லாமல் நான் பண்ணி பார்க்கட்டுமா அப்படின்னு. கன்வே ஆகுமா, யூ திங்க் யூ கேன் டூ இட் அப்படின்னாரு. நான் கட்டாயம் பண்ணுறேன், நீங்கள் பிடிச்சதுன்னா வில் கண்டினியூ அப்படின்னு. ஓகே அப்படின்னு அவர் பேசுகிறதே ஒரு நமக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மாதிரியே இருக்கும். ஓகே, பயங்கர ஒரு பெப்பியாக. யூஸ்வலாக ஒரு சீன் தான் நான் அவர்கிட்ட கேட்டுப்பேன். கதை முதல்லே அவர் சொல்லிடுவார், இருந்தாலும் எனக்கு சில சீன்ஸில் வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், ஐ வாண்ட் டு ஃபீல் இன்ஸ்பயர்ட்னு. டெஃபினெட்லி எனி டைம் யூ வாண்ட் அப்படின்னுவார். ஸோ வெரி எனர்ஜெட்டிக் பர்சன். அண்ட் ஐம் வெரி ஹாப்பி தட் அவங்களுடைய முதல் ப்ரொடக்ஷனில் நான் நடித்தேன் அப்படிங்கிறது வால்டர் வெற்றிவேல். செந்தமிழ் பாட்டு, வால்டர் வெற்றிவேல், மிஸ்டர் மெட்ராஸ், இப்படி அவருடைய உடன்பிறப்பு, அதுவும் ரொம்ப அற்புதமான ஒரு கேரக்டர். ப்ரெஸ்லலாம் ரொம்ப வாழ்த்தி வந்து அந்த படத்தை பற்றி எழுதியிருக்காங்க. அண்ட் ரொம்ப பாராட்டி எழுதியிருக்காங்க. ஸோ வித்தியாசங்கள் இருக்குது. அண்ட் ஐ thoroughly enjoyed working with him.